ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு ஒரு வட்ட பலகாரம் செய்வோம். அதுக்கு முதல்ல மாவு எடுத்துக்கொள்வோம். மாவுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், எள்ளு சேர்த்து பட்டரும் சேர்த்து குழைப்போம். சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து குழைப்போம். பட்டர் சேர்த்தபடியே எண்ணெய் தேவையில்லை. இது காஞ்ச முறுக்கமையில் அதோடு சேர்த்து குழைப்போம். கருவேப்பிலையும் வேணுமெண்டா இதோடய சேர்க்கலாம், சுவையாக இருக்கும். குழைத்ததை 10 நிமிஷம் வச்சுட்டு அதை மிக மெல்லிசாக தட்டி எடுப்போம். தட்டினதை வெட்டுவோம். வட்டியதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அடுப்பில் எண்ணெயை சூடு வற்றி பொரிய போடுவோம். மிதமான சூட்டில் 2 பக்கம் பிரட்டி முருகலாக பொரிச்செடுப்போம். இதுக்கு நாங்கள் மிளகாத்தூள் போட்டு தான் குழச்சினாங்க. மேலதிகமாக சுட்டு போடக்கையும் சிறிதளவு மிளகாய்த்தூளை சேர்த்து குலுக்கி எடுப்போம். வெளியில் போட்டு குலுக்கி எடுக்கிறதால காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சுவை நன்றாக இருக்கும். இறக்கணுன்னே நாங்கள் மிளகாத்தூளை போட்டு குலுக்கிக்க மிளகாய்ன்ற மணம் மணக்காது, நல்ல வாசமாக இருக்கும். தூளை போட்டுட்டு அப்படியே சட்டியால் இறக்கி போட்டுட்டு நன்றாக கலந்து விடுவோம். கரண்டியால் கலந்துட்டு குலுக்கி விடுவோம். மிளகாய் இல்லாடாமல் பிறலும் சுவையான கேர வட்ட பலகாரம் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.